விளக்கேற்றி இந்த நிகழ்வை மங்களகரமாக ஆரம்பித்து வைப்பார்கள். மாநிலத்தினுடைய கல்வி அமைச்சர் கௌரவ குருகுலராஜா அவர்கள் மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை சிறப்பிப்பார்கள். தொடர்ந்து இந்த மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் திரு ஏ பத்திநாதன் அவர்கள் இப்பொழுது மங்கள விளக்கேற்றி, தொடர்ந்து வட மாகாண சபை உறுப்பினர் கௌரவ டி அரியரட்னம் அவர்கள் மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வை சிறப்பிப்பார்கள். நிறுத்துவார்கள். நியமனம் வழங்குகின்ற நிகழ்வுக்கு வருகை தந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கணித இந்த நிகழ்வையும் எங்களையும் மகிழ்ச்சித்துக் கொண்டிருக்கிற அன்புக்குரிய விக்னேஸ்வரன் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற வடக்கு மாகாண சபையினுடைய பிரதி அவைத் தலைவர் கௌரவ கமலேஸ்வரனுடைய வடக்கு மாகாணத்தினுடைய பிரதமர் கற்பித்துக் கொண்டிருக்கின்ற மேலதிக ஆசிரியர் அமைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் பாதம் வணங்கி எனது வரவேற்புரையை நிறைவேற்றார். திரு எஸ் நந்தகுமார் அவர்களுக்கு ரசிகா செல்வதாசா, செல்வி பிரபாலினி குணரத்தினம், திரு சேனாதிராஜா ஜோகதாஸ், திரு கணபதி பிள்ளை சாந்தலிங்கம், ஜீவரத்தினம், லிங்கம் ஹர்ஷன், திரு ஜெயசீலன் ஜெயந்தன், திருமதி சுகன்யா பரந்தாமன், திரு சுந்தரலிங்கம் கிருஷ்ணா தயாளன், திருமதி விமலதாஸ் குரூஸ், திருமதி முஸ்லிம் அஜய், செல்வி பதுமநிதி தியாகராசா, திரு நடேசபிள்ளை துர்காதீபன், திரு ஜவாஹீர் முகமது அல்ஹாஜ், செல்வி மேரி ரோசானி ஜோகராசா, முதன்மை விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய பிரதி அவை தலைவர் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, வடக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களே, பிரதம செயலாளர் அவர்களே, எனது அமைச்சின் செயலாளரே, இங்கே வருகை தந்திருக்கின்ற கல்வி பகுதியைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளே, நியமனத்தை பெற வந்திருக்கின்ற புதிய ஆசிரியர்களையும் உறவினருக்கும் எனது காலை வந்தனம். வவுனியா வடக்கு கல்வி வலயத்திலே அங்கிருக்கின்ற கல்வியலாளருடன் நான் ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டேன். அங்கே பல பாடசாலைகளிலே 9ஆம் தரம் மட்டுமுள்ள பாடசாலைகளிலே கணித விஞ்ஞான ஆசிரியர்கள் இல்லை என்று குறைப்பட்டுக் கொண்டார்கள். இன்றைய தினம் உங்களுடைய நியமன கட்டடங்களிலே அவ்வாறான பாடசாலைகளுக்கு நாங்கள் இன்னமும் பட்டதாரிகளை நியமிக்கவில்லை. ஏனெனில் ஏற்கனவே செயலாளர் அவர்கள் கூறியது போல 300க்கும் மேற்பட்டவர்களுடைய நியமனத்தை செய்ய வேண்டியிருந்தாலும் எங்களுக்கு பட்டதாரிகள் வடக்கு மாகாணத்திலே விஞ்ஞான பட்டதாரிகள் குறைவாகவே 50% மட்டுமே இப்பொழுது நாங்கள் இந்த நியமனத்தை கொடுப்பதற்காக வசதி ஏற்பட்டிருக்கிறது. எனவே எங்களுக்கு தேவையான விஞ்ஞான கணித பட்டதாரிகளை நியமிப்பதிலே எங்களுக்கு சிரமங்கள் இருக்கின்றன. இவற்றை மக்கள் சற்று அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் சொல்லுகிறார்கள், வடக்கினுடைய கல்வி நிலை தாழ்ந்து போகிறது, கடைசி நிலையில் இருக்கிறோம், எங்களுடைய பெறுபவர்கள் திருப்திகரமாக இல்லை என்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. வகுப்பறைகளிலே கணித விஞ்ஞான பாடங்களை போதிப்பதற்கு போதிய அளவு ஆசிரியர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். ஒரு வகையிலே ஆசிரியர்கள் சில இடங்களிலே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே அந்த துறை சார்ந்த பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லாமலும் இருக்கிறார்கள். இதை சீர் செய்வது எங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. உங்களிலும் பலருக்கு தூர இடங்களுக்கு நியமனம் என்று கிடைக்கப் போகிறது. சில பேர் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். சிலர் சில வழிகளிலே எனக்கு இந்த பதவி வேண்டாம், தூரமானவரிடம் இருக்கிறது, எனவே நான் இந்த பதவியை விட்டு விலகுகிறேன் என்று போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனெனில் உங்களுக்கு வேறு தொழில் வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு ஏற்படும். எனவே எங்களுடைய நிலைமையை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய ஆசிரியர்களுடைய தேவை
நாளுக்கு நாள் வித்தியாசமான பாணியிலே உருவெடுக்கிறது. ஒரு பகுதி ஆசிரியர்கள் எங்களுக்கு தேவைக்கும் பார்க்க அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் சில கல்வி வலயங்களிலே அவ்வாறான பாட ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை இருக்கிறது. நான் குறிப்பிட்ட வவுனியா வடக்கு வலயத்திலே நடனம், சங்கீதம், டிராமா அண்ட் தியேட்டர் போன்ற பாடங்களுக்கு ஆசிரியர்கள் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அதே வண்ணமாக யாழ்ப்பாண குடாநாட்டிலே அங்கே அதற்குரிய அந்த பாடங்களுக்குரிய ஆசிரியர்கள் நிறையமாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை நாங்கள் வெளியிடங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய ஒரு செயற்பாட்டுக்களே நாங்கள் போக வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். வலிமையாக இந்த தொழில் என்பது உங்களுடைய வாழ்வினுடைய மேம்பாட்டுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இருந்தாலும் காலங்கள் மாறிவிட்டன என்பதை தயவு செய்து நீங்கள் மனதிலே கொள்ளும்படி வேண்டிக் கொள்கிறேன். சென்ற நூற்றாண்டிலே நாங்கள் வகுப்பறையிலே எவ்வாறாக ஒரு ஆசிரியரை பார்த்தோமோ அவ்வாறாக 21வது நூற்றாண்டிலே பிள்ளைகள் ஆசிரியர்களை பார்ப்பதில்லை. சம அந்தஸ்திலே தான் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் இப்பொழுது இருக்கிறார்கள். எனவே அதற்கு ஏற்பாற் போல் நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இடர்பாடு நிலைகளை கருத்திலே கொண்டு இந்த ஆசிரியர்களை சரியான முறையிலே வழிப்படுத்தி வகுப்பறை கற்றல் கற்பித்தலை மேம்படுத்துவதற்காக நேர் வகுப்பறை முகாமத்துவம், பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு செயற்பாட்டிலே இப்பொழுது நாங்கள் இறங்கியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆசிரியர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்புகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒரு வகுப்பறையிலே எவ்வாறாக ஆசிரியர் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், மாணவருடன் எவ்வாறாக அவர் ஈடுபாட்டில் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், மாணவர்களுக்கு தண்டனை வழங்காமல் எவ்வாறாக அவர்களுக்கு கற்பித்தலை செய்து கொள்ளலாம் என்பதற்காகவும் இந்த செயற்பாட்டிலே நாங்கள் முனைப்புடன் பல விடயங்களை செய்து வருகிறோம். எனவே செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டது போல ஆவணி மாதத்திலே உங்களுக்கு நடைபெறுகின்ற இந்த பயிற்சி வகுப்பின் போதும் நீங்கள் அந்த புது விடயங்களை கற்றுக்கொண்டு எங்களுடைய மாணாக்கருக்கு நீங்கள் நல்ல சேவையை ஆற்ற வேண்டும் என்று உங்களை அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இந்த நிகழ்வின் தலைவர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் எமது அமைச்சர் கௌரவ குருகுலராஜா அவர்களே, பிரதி அவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, இங்கிருக்கும் வடமாகாண சபை உறுப்பினர்களே, கௌரவ உறுப்பினர்களே, திணைக்கள தலைவர்களே, இன்றிலிருந்து ஆசிரியர் சேவையில் தம்மை இணைத்துக் கொள்ள இருக்கும் புதிய ஆசிரியர்களே, சகோதர சகோதரிகளே, மனதிற்கு இதமளிக்கக்கூடியதும் நீண்டகால எதிர்பார்ப்புமாக இருந்த ஒரு விடயம் இன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. அதாவது வடபகுதியில் ஒரு காலத்தில் கணிதம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம் ஆகிய பாடங்களில் புகழ்பூத்த ஆசிரியர்கள் இருந்தார்கள். அவர்களின் வழிகாட்டலின் கீழ் பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவியர் திறமை சித்திகளை பெற்று பொறியியல், மருத்துவம், தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் வடபகுதி முன்னணியில் திகழ்ந்து நின்றது. இன்றோ கணித ஆசிரியர்கள், விஞ்ஞான ஆசிரியர்கள், தொழில்நுட்ப ஆசிரியர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. முழு தென்மராட்சியில் இருந்தும் கடந்த வருட பல்கலைக்கழக புகுமுக தேர்வில் ஒரு மாணவ மாணவியர் கூட மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைக்கு தெரிவாகவில்லை என்பது மனவருத்தத்திற்குரிய விடயம். இந்த நிலையில்தான் கணித, விஞ்ஞான, தொழில்நுட்ப பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நியமனம் வழங்கும் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது. எமது கல்வி நடவடிக்கைகளில் விரைந்து மாற்றங்களை கொண்டு வர வேண்டியது இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. இதற்கு ஒரு காரணமாக வடமாகாணத்தில் நீண்ட காலமாக காபோதா உயர்தர தொழில்நுட்ப பாடங்களான உயிரியல் தொழில்நுட்பம், பொறியியல் தொழில்நுட்பம், தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞானம் மற்றும் காபோதா உயர்தர பௌதிகவியல், இரசாயனவியல், உயிரியல், இணைந்த கணிதம் ஆகிய பாடங்களுக்கு ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படாமையை கூறலாம். அந்நிலைமையை மாற்றவே இன்றைய இந்த நிகழ்வு நடக்கின்றது. இன்றைய தினத்தில் புதிதாக நியமனம் பெறுகின்ற ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய தமது சேவைகளை
எமது மாணவ மாணவியர்களுக்கு வழங்குவார்கள். அதன் மூலம் கூடுதலான மாணவ மாணவியர்கள் காப்போதா உயர்தரத்தில் விஞ்ஞானத்துறையிலும் தொழில்நுட்பத்துறையிலும் சிறந்த பெறுபவர்களை பெறுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். ஒரு ஆசிரியர் எனப்படுபவர் மாணவர்களுக்கு பாடத்தை மட்டும் போதிப்பவராக இல்லாது அம்மாணவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, உதாரண புருஷராக, ஒழுக்க சீலராக விளங்க வேண்டும். அப்போதுதான் ஒரு பண்பட்ட மாணவ சமுதாயம் உருவாக முடியும். பாடசாலை மட்டங்களில் தற்போது நடைபெறுகின்ற மாணவர்களின் ஒழுக்க குறைவான செயல்கள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வியில் சிரத்தையின்மை போன்ற விடயங்கள் பற்றி பாடசாலை அதிபர் ஆசிரியர்களுடன் அளவலாவும் போது அவர்கள் தமக்கு அதில் பங்கில்லை போலவும், இக்குறைபாடுகள் இடம்பெறுவதற்கான காரணங்கள் பாடசாலை வளாகத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களே என்பது போலவும் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இது முற்றிலும் தவறு. ஒரு சிறந்த ஆசிரியர் தமது மாணவர்கள் மீது சதாகாலமும் அவதானத்துடன் இருக்க வேண்டும். அவர்களை சரியான பாதையில் வழிகாட்டுபவர்களாக அவர்கள் செயல்பட வேண்டும். இன்றைக்கு 40-50 வருடங்களுக்கு முன்னர் ஆசிரியர்கள் ஏனைய மாணவர்களின் உதவியுடன் வீடு வீடாக சென்று பாடசாலைக்கு வராத மாணவர்களை பற்றி விசாரித்து அவர்களை பாடசாலைக்கு இழுத்து வந்து அவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் உண்டாகக்கூடிய வகையில் அறிவுரை வழங்கி அன்புடன் அரவணைத்து உடல் தூய்மையை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை போதித்து கல்வியில் நாட்டமுறச் செய்தார்கள். அவ்வாறு போதிக்கப்பட்ட மாணவர்கள் பலர் பிற்காலத்தில் சிறந்த கல்விமான்களாக திகழ்ந்ததை நாம் அவதானிக்கின்றோம். மாணவர்களுக்கு கற்பித்தல் மட்டும் உங்கள் கடமையாக எண்ணாது கல்வியில் அவர்களுக்கு நாட்டமும் பற்றும் ஏற்படத்தக்க வகையில் அவர்களுக்கு கல்வி புகட்ட நீங்கள் முன்வர வேண்டும். இன்று புதிய நியமனத்தை பெறுகின்ற இக்கணித விஞ்ஞான தொழில்நுட்ப ஆசிரியர்கள் அவர்களுக்கு எந்தெந்த பாடசாலைகள் வழங்கப்படுகின்றதோ அந்தந்த பாடசாலைகளுக்கு விருப்புடன் சென்று உடனடியாகவே தமது கற்பித்தல் செயற்பாடுகளை ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு இன்றைய தினம் நிரந்தர நியமனம் கிடைத்துவிட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, வீட்டிற்கு அருகில் பாடசாலை கிடைத்தால் தான் போவேன் என்று அடம் பிடிக்க எத்தனித்தீர்களாயின் அதனால் பாதிப்படைய போவது மாணவ மாணவியர்கள் தான். உங்கள் பாடசாலைகளுக்கு விரைந்து சென்று கற்பித்தல்களை ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளை உரிய முறையில் மேற்கொண்டுள்ளீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கும் மதிப்பீடு செய்வதற்குமாக கல்வி திணைக்களத்தில் இருந்து விசேட குழு ஒன்று உங்கள் பாடசாலைகளுக்கு விஜயம் செய்யும். அவர்களின் அறிக்கையில் உங்கள் கற்பித்தல் செயற்பாடுகள் திருப்திகரமாக அமையவில்லை என தெரிவிக்கப்படின் உங்கள் நியமனங்கள் மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்ற செய்தியை உங்களுக்கு இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் அனைவரும் உங்கள் பாடங்களில் துறை சார்ந்தவர்களாக விளங்குகின்ற காரணத்தினால் கற்பித்தல் செயல்பாடுகளில் குறைவு ஏதும் ஏற்பட காரணமில்லை என்பது எமது எதிர்பார்ப்பு. அண்மையில் இடம்பெயர்ந்து இந்தியா சென்று அங்குள்ள பல்கலைக்கழகங்களில் கணிதம், விஞ்ஞானம், தொழில்நுட்பம், ஆங்கிலம் போன்ற பாடங்களில் விசேட சித்தி பெற்ற இளைஞர்கள், யுவதிகள் வடமாகாணத்தில் எங்கு வேண்டுமென்றாலும் கடமையாற்ற தயார் என்றும் தம்மை எமது கல்வி சேவையினுள் உள்நுழைக்குமாறும் கோரியுள்ளார்கள். எனக்கு கடிதம் வந்தது ஒரு வாரத்திற்கு முன்னர். அது பற்றி ஆராய வேண்டியுள்ளது. எனவே தூரத்தை காரணம் காட்டி செல்லாது இருக்க பார்க்கும் ஆசிரியர்கள் இந்த விடயத்தையும் கவனத்திற்கு எடுக்க வேண்டும். ஒரு பாடசாலையை அல்லது கல்லூரியை மேன்மை அடைய செய்ய ஒரு தனியொருவரின் முயற்சி போதுமானது என்பது எமது விவாதம். நல்லதொரு பாடசாலை அதிபர் அங்குள்ள மாணவர், ஆசிரியர் இருசாராரையுமே மாற்றத்திற்கு உட்படுத்தக்கூடியவர். அவ்வாறான அதிபர்கள் பலரை பற்றி நாம் அறிந்துள்ளோம். அதுபோலவே ஆசிரியர்களும் தம்மை சுற்றி ஒரு விழிப்புணர்வையும் மறுமலர்ச்சியையும் அவர்கள் கொண்டு வர முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். அன்பான புதிய ஆசிரியர்களே, உங்கள் கற்பித்தல் சேவையின் பயனாக கிடைக்கப் போகின்ற அறுவடை இன்னும் 2 அல்லது 3 வருடங்களுக்குள் தெரிந்துவிடும். அதற்காக உழையுங்கள். சமூகத்தில் சிறந்த ஆசிரியர்களாக, ஏனைய மக்களால் போற்றப்படுகின்ற, வாழ்த்தப்படுகின்ற ஆசிரியர்களாக மிளிருங்கள் என்று வாழ்த்தி எனது சிற்றுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.